எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செந்தமிழ் மந்திரங்கள் ஓதி நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டை கண்டு பக்தர்கள் பரவசத்தில் திளைத்தனர். திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகும். இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு கோலாகலமாக இன்று நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. கடந்த 1ஆம் தேதி முதல் கோவில் உட்பிரகாரத்தில் மூலவர், பார்வதி அம்பாள், கரிய மாணிக்க விநாயகர், வள்ளி அம்பாள், தெய்வானை அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு யாக பூஜைகள் நடைபெற்று வந்தது. தினமும் காலை மாலை என ஒவ்வொரு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை 12வது கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்றது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணிக்கு ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதேபோல் 164 அடி உயர ராஜகோபுரத்தில் 9 கும்ப கலசங்கள், சண்முகர் ராஜகோபுரத்தில் உள்ள 5 கலசங்கள், மூலவர், சண்முகர் மற்றும் வள்ளி தெய்வானை கோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கும் குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், நீதிபதிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத், கோவில் தக்கார் அருள்முருகன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் நகரமே பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் 6000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல்.